ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போற வீடியோ என்ன அப்படின்னா, ரிஷப ராசி. ரிஷப ராசி அப்படிங்கிறது ஒரு பூமி ராசிங்க. இதனோட அதிபதி சுக்கிர பகவான். இந்த ராசியோன் பார்த்தீங்களா, காதல், பாசம், நிலையான தன்மை, பொறுமை, பிடிவாதம், ஆடம்பர பிரியர்கள், பொறுப்பு உணர்வுகள் ரொம்ப மிக்கவங்க. மேலுமே வாழ்க்கையோட சிறந்தவற்றை எல்லாமே விரும்பக்கூடியவங்க அப்படின்ட்டு சொல்லிட்டு இவங்களை பத்தி பொதுவாகவே நிறைய விஷயங்கள் சொல்லிக்கொண்டே போகலாம். இவங்க அன்பானவங்க, ஆனா உடைமை உணர்வுடனும் பிடிவாதமாக இருக்கக்கூடிய நண்பர்கள் இந்த ரிஷபராசி நண்பர்கள். இந்த ரிஷபராசி நேயர்களுக்கு அடுத்து வரக்கூடிய வருடம் எப்படி அமைய போகிறது? 2025 முடிய போகிறது. 2026ல இவங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு கிரக நிலைகள் மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கு? இந்த ரிஷபராசி நேயர்கள் செய்ய வேண்டிய முக்கியமான விஷயங்கள், இவங்க ரொம்ப எச்சரிக்கையா இருக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன? மேலுமே இந்த 2026ல இவங்களுக்கு காத்திருக்கக்கூடிய சர்ப்ரைஸ் என்ன? இது எல்லாமே நம்ம தொடர்ந்து இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நீங்க இன்னும் மாஸ் மல்டிமீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்களா, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனையுமே பிரஸ் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ரிஷப ராசிக்காரர்கள் அமைதியானவங்க, அரவணைப்பவங்க. ஆனா ரிஷப ராசிக்காரர்கள் அவங்களோட மீது யாராவது விரும்பத்தகாதவர்களாக, கவனிக்காதவங்களாக இருந்தாங்க அப்படின்னா அதை வெறுப்பாங்க. ஆனா மிக முக்கிய ரிஷப ராசிக்காரர்கள் சுதந்திரமானவங்க. இந்த ராசிக்காரர்களை காதலிப்பது அப்படிங்கிறது வெற்றி பெரும் ஓட்ட பந்தயத்துல தினமுமே ஓடுவது போன்றுதான் சொல்ல முடியும். மேலுமே இந்த ரிஷபராசி நேயர்கள் பார்த்தீங்களா, தங்களோட மனதை மட்டும் விரும்பக்கூடியவங்க. அதே மாதிரி இந்த ரிஷபராசிக்காரர்களான வாழ்க்கை பார்த்தீங்களா, தினந்தரியுமே திருவிழாவாகத்தான் இருக்குங்க. ரிஷபராசிக்காரர்கள் மனதை மட்டும் நீங்க வென்று விட்டால் அதன் பிறகு உங்களோட மீதம் இருக்கும் வாழ்நாள் அற்புதமானதாக இருக்கும். பொதுவாகவே இந்த ரிஷபராசி நேயர்கள் இயற்கையாகவே தலைமை பண்பு கொண்டவங்க. அதனால தான் அவங்க எப்போதுமே சுதந்திரத்தை அதிகமாக விரும்புவாங்க. இவங்களோட அமைதியான சுபாவம், அமைதியை விரும்பும் நடத்தை, அன்பு, இது எல்லாத்தையுமே அவங்கள சுற்றி இருக்க ஒரு அன்பான பிரகாசத்தையுமே ஏற்படுத்தி உங்களை எப்போதுமே அவங்கள சுற்றி இருக்க வேண்டும் அப்படிங்கிற எண்ணத்தையுமே ஏற்படுத்தும். அதே மாதிரி இந்த ராசியில பிறந்தவங்க சூழலுக்கு தகுந்தபடி அமைதியாகவும் பிளான் பண்ணியும் அணுகுமுறைகளை மேற்கொள்வதிலும் வல்லவங்க அப்படின்னு கூட சொல்லலாம். அவங்களுடைய பகுத்தறிவு, செயல்படும் மனப்போக்கு, சூழ்நிலைகளை பகுத்தாய்ந்து திறமையை வழிநடத்த தெரிந்தவங்க அப்படின்னு கூட சொல்லலாம். அவங்களோட ஆலோசனைகளை வழங்கும் போது ஒரு கூட்டத்தில் இருக்கக்கூடிய அனைவரோட பார்வையுமே அவங்க மீதே இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு ராசி தான் இந்த ரிஷப ராசி. மேலுமே அந்த வகையில அவங்க அழுத்தம் இல்லாமலும் சிறந்த முடிவுகளையுமே சற்றென்று எடுப்பாங்க. அவங்களுடைய நடைமுறை அறிவு அவங்களுக்கு நிதிகளை திறம்பட கையாளவும் அதோட குடும்பத்தை பாதுகாக்கவும் உதவக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பு அப்படின்னு சொல்லலாம். ரிஷபராசி நேயர்களுக்கு அடுத்து வரக்கூடிய நாட்கள் எப்படி இருக்கு? அடுத்து வரக்கூடிய இந்த 2026ஆம் ஆண்டோட தொடக்கத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலைகள் மற்றும் உங்களுடைய வாழ்க்கையில ஏற்பட இருக்கக்கூடிய குரு, ராகு, கேது பெயர்ச்சிகளின் அடிப்படையில் இந்த ஆண்டிற்கான ராசி பலன்கள் நம்ம பார்க்கங்க. வரும் ஆண்டு ரிஷபராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கு? அவங்க முக்கியமா இந்த டைம்ல ரொம்ப எச்சரிக்கையா இருக்க வேண்டிய விஷயங்கள் என்ன? இது எல்லாமே தொடர்ந்து பார்க்க போறோம். ரிஷபம் பார்த்தீங்கன்னா, சங்கடங்கள் குறைந்து சாதகங்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு ஆண்டாக உங்களுக்கு அமைய போகிறது. எதுலையுமே முழு முயற்சியும் நேரம் தவறாமையே இருந்தீங்க அப்படின்னா பல நன்மைகள் உங்களோட வாழ்க்கையில ஏற்பட தொடங்கும். மேலுமே அலுவலகத்துல நீங்க உங்களோட திறமையால நல்ல ஒரு முன்னேற்றங்களை காண போறீங்க. உயர் அதிகாரிகிட்ட நீங்க பேசும்போது மட்டும் கொஞ்சம் நீங்க நிதானமா பேசுறது நல்லது. அதே மாதிரி அடுத்தவங்க குறைய பெரிவுபடுத்துவதை தவிர்க்கிறது நல்லது. நீங்க எதிர்பார்த்த பதவி இடமாற்றம் தாமதமானா கூட நிச்சயம் உங்களுக்கு கைகூடும். குடும்பத்துல மகிழ்ச்சியான ஒரு சூழலானது இருக்கும். வாழ்க்கை துணையோட சுமூகமான போக்கானது உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் இருக்க போகுது. மேலுமே இந்த சமயத்துல வேண்டாத ரோசம் பெரும் சங்கடத்தை உருவாக்கலாம். அதனால நீங்க அதிகமா ரோசப்பட வேணாம். மேலுமே வரவை சேமிக்க பழகுங்க. சுபகாரியங்கள்ல பெற்றோர் பெரியவங்க ஆலோசனைகளை கேளுங்க. அடுத்தவங்கிட்ட பிற மொழி நபர்களிடம் கவனமாக பழகுறதா இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லது. தொழில் வளர்ச்சி விகிதமானது அதிகரிக்கும். அயல் நாட்டு ஒப்பந்தங்கள்ல அவசரம் வேண்டாங்க. நடைமுறை சங்கடங்கள்ல கவனமாக
இருக்கிறதும் நம்மளுடைய ரிஷபராசி நேயர்களுக்கு ரொம்ப நல்லது. பெண்களுக்கு பொறுத்த வரைக்குமே குடும்பத்துல மதிப்பு கூடும். கர்ப்பிணி பெண்கள் கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லது. அரசியல்ல இருக்கிறவங்க அமைதியை கடைபிடிப்பது ரொம்ப நல்லதாக சொல்லப்படுது. அரசாங்க ஊழியர்கள் வளர்ச்சியானது இந்த டைம்ல அதிகமாகவே இருக்கும். மேலுமே கையெழுத்திடுகையில கவனமாக இருக்கிறது நல்லது. படிப்புல கவன சிதறலை தவிர்க்கிறதும் நம்மளுடைய மாணவர்கள் மணிகளுக்கு ரொம்ப நல்லது. அதே மாதிரி சினிமா கலைத்துறையில ரகசியங்களை பொது இடத்துல பகிர வேணாம். மன அழுத்தம், கழுத்து, மூட்டு, ரத்த அழுத்த மாற்றம், அலர்ஜி, உபாதைகள் வரதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு. ஸோ ரொம்ப கவனமா இருங்க. வாகன பழுதை உடன் சீர் செய்யுங்க. துர்க்கை வழிபாடு உங்களோட வாழ்க்கையை செழிப்பை கொடுக்கும் அருமையான ஒரு காலகட்டமா உங்களுக்கு மாறப்போகுது. இந்த 2026ஆம் ஆண்டு பார்த்தீங்களா, ரிஷபராசி நேயர்களுக்கு குருவின் அனுகிரகத்தினால பண வரவும் நீங்க எதிர்பாராத நன்மைகளுமே தொழில் மற்றும் வேலையில ஏற்றங்களுமே ஏற்பட நிறைய வாய்ப்பு இருக்கு. மேலுமே உற்சாகம் பணப்புழக்கம் அதிகரிக்கும் என ஜோதிட கணிப்புகளுமே சொல்லப்படுதுங்க. குறிப்பாகவே சனி பகவானின் அருளால சில விஷயங்கள்ல நீங்க கவனம் தேவை அப்படின்னா கூட ஒட்டுமொத்தமாக சிறப்பான பலன்கள் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னே சொல்லலாம். எதிர்பாராத மாற்றங்கள் நேர்முறமாக உங்களுக்கு அமையக்கூடிய ஒரு வாய்ப்புமே நிறைய இருக்கு. இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்குமே நீங்க குலதெய்வ வழிபாடு நிறைய செய்யுங்க. உங்களோட வாழ்க்கையில நல்ல ஒரு மாற்றம் இருக்கும். மேலுமே ரிஷபராசி நேயர்கள் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்குமே நீங்க எதுலையுமே விட்டு கொடுத்து போவதான் உங்களுக்கு ரொம்ப நல்லதாக சொல்லப்படுது. இருந்தா கூட நீங்க ஒரு சில விஷயத்துல ரொம்ப கவனமா தான் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமா நம்மளுடைய ரிஷபராசி நேயர்களுக்கு அமைஞ்சிருக்கு. இந்த 2026ஆம் ஆண்டு யோகமான பலன்கள் அமைய நாங்களுமே இறைவனிடம் பிரார்த்தனை செய்கிறோம். மேலுமே இந்த ரிஷபராசி நேயர்களுக்கு ஓரளவுக்கு ஒவ்வொரு கிரக நிலைகளுமே ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளிகளில் ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு பயிற்சியாவது வழக்கம். இந்த கிரக மாற்றமானது 12 ராசிக்காரர்களுமே தாக்கத்தை ஏற்படுத்தும். அந்த வகையில் வரும் 2026 புத்தாண்டில் முக்கிய கிரக பயிற்சிகள் நடைபெற இருக்குங்க. 1/1/2026 மார்கழி மாதம் 17ஆம் தேதி வியாழக்கிழமையானது புத்தாண்டு பிறக்கிறது. ரிஷபராசி நேயர்களுக்கு இந்த 2026 புத்தாண்டுல நிலம் மற்றும் தங்கத்துல முதலீடு செய்வது மிகப்பெரிய ஒரு ஏற்றத்தை உங்களுக்கு கொடுக்கும். அதே மாதிரி சனி ஏற்கனவே மீனம் வீட்டில் இருக்கிறாரு. இந்த ஆண்டு ஜூன் 2ஆம் தேதி குரு பயிற்சி, டிசம்பர் 5ஆம் தேதி ராகு கேது பயிற்சி ஆகிய 2 பயிற்சிகள் நடைபெற இருக்கு. குரு இந்த வருடம் உச்சமடைந்து கடகத்துக்கு வருகிறாரு. மீண்டும் அதே குரு அக்டோபர் 31ஆம் தேதி சிம்ம ராசிக்கு அதிசாரத்துல போகிறாரு. அந்த வகையில இந்த ஆண்டு ரிஷபராசிக்காரர்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள், பரிகாரங்கள், வழிபட வேண்டிய முக்கியமான தெய்வங்களை நம்ம பார்க்க போறோம். ரிஷபராசி நேயர்களுக்கு எல்லாமே நன்றாக இருக்கும். சனி அற்புதமாக இருக்கும் காலகட்டமா இருக்கு. தைரியமாக இருக்கலாம். மேலுமே தாய் வழி உறவுகளால அனுகூலம் ஏற்படும். குடும்பத்துல சுபகாரியங்கள்ல இருந்து வந்த தடைகளுமே நீங்க ஆரம்பிக்கும். குடும்பத்துல திருமணத்துல இருந்து வந்த தடைகளுமே நீங்கும். பிரிந்த தம்பதியினர் ஒன்று சேரும் யோகமே ஏற்பட இருக்கு. மேலுமே பிரிந்த பெற்றோர்கள் உறவினர்கள் ஒன்று சேரும் யோகமே காத்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். நிலம் வீடு நகை வாங்கும் யோகமானது உங்களுக்கு காத்திருக்குங்க. அசையும் மற்றும் அசையா பொருட்கள் சேர்க்கையானது அதிகமா இருக்கும். அதிகமாக நகை வாங்குவது, முதலீடுகள் செய்வது, நிலம் வாங்குவது, வீடு வாங்குவது, நம்ம எப்பதான் முன்னுக்கு வருவது அப்படின்னு நினைத்த காலங்கள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வரப்போகுது. 2026ல பெரிய அளவுக்கு முதலீடுகளை செய்வீங்க. அதற்கான முன்னேற்றங்களுமே உங்களுக்கு ஏற்படும். அதே மாதிரி ரிஷபராசிக்காரர்கள் துர்க்கையை பிடித்து கொள்வது மேன்மை உங்களோட வாழ்க்கையில ஏற்படுத்தும். மேலுமே துர்க்கை கவசம் கேட்பது சொல்வது நல்லது. பிரசித்தி பெற்ற துர்க்கை கோவில்களுக்கு செல்வதும் ரொம்ப நல்லது. இதெல்லாம் வழிபாடாக நீங்க செஞ்சீங்க அப்படின்னா உங்களோட வாழ்க்கை சிறப்பாக ஆரம்பிக்கும். மேலுமே கனகதுர்க்கம், வனது துர்கா, காளி துர்கா போன்ற கோவில்களுக்கு சென்று வருவது உங்களுக்கு பல நன்மைகளை கொடுக்கும். பெண் தெய்வ வழிபாடுகளை செய்வது ரொம்ப நல்லது. அபிராமி, அந்தாதி, நுற்பயம் சொல்வதும் உங்களோட வாழ்க்கையில ஏற்றத்தை கொடுக்கும். மேலுமே இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு உறவு முறையில இருந்து வந்த சிக்கல்கள் தீரும். பூர்வீகத்துல இருந்து சொத்து பிரச்சனைகளுமே நீங்க ஆரம்பிக்கும். தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு மேன்மை அடையும். குடும்பத்தை விட்டு தொலை தூரத்துல பிரிந்தவங்க கூட ஒன்று சேரும் ஒரு அமைப்பானது இந்த காலகட்டத்துல உங்களுக்கு இருக்கு. விவாகரத்து வரைக்குமே சென்ற தம்பதி மீண்டும் ஒன்று சேரும் அமைப்பானது இந்த காலகட்டத்துல உங்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு நல்ல ஒரு காலகட்டம் அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி இந்த காலகட்டத்துல நீங்க ரொம்ப கவனமா இருக்க வேண்டிய விஷயம் அப்படின்னா மன அழுத்தம்
அழுத்தம் ஏற்படுத்தும் வாய்ப்பு இருக்கு. ஜீரண உறுப்புகள்ல கவனமாக இருக்கல அப்படின்னா கண்டிப்பா மன அழுத்தம் ஏற்படும். அதை சரி செய்யல அப்படின்னா மன அழுத்தம் நீங்காது. ஏதாவது ஒரு குழப்பமானது உங்களுடைய மனதில் இருந்து கொண்டே இருக்கும், கவலை இருந்து கொண்டே இருக்கும். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் நீங்க இந்த டைம்ல மைண்டை ஃப்ரீயா விடுங்க. எதையுமே போட்டு குழப்பிக்காதீங்க. இனி வரக்கூடிய காலங்கள் எல்லாமே யோகமாக அமைய இறை வழிபாடு, குலதெய்வ வழிபாடு செய்யுங்க. நல்ல ஒரு மாற்றம் இருக்கும். மேலுமே உங்களுக்கு இனி வரக்கூடிய காலங்கள் எல்லாமே யோகமாக இருக்க, இனி வரக்கூடிய காலங்கள் எல்லாமே யோகமாக உங்களுக்கு அமைய நீங்க நல்லதே நினைங்க, நல்லதே நடக்கும். என்ன நேயர்களே, வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நீங்க இதே போல தகவல்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் பட்டனையுமே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற ஒவ்வொரு வீடியோஸுமே உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனை வந்து சென்றடையும். மறக்காம உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸ் செக்ஷன்ல சொல்லுங்க. அதே மாதிரி உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னு நினைச்சீங்களா, இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு கால் பண்ணி பேசுனீங்க அப்படின்னா உங்களுடைய பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். மேலுமே உங்களுடைய ராசி என்ன, உங்களுடைய நட்சத்திரம் என்ன, உங்களுடைய ஃப்ரெண்டு அல்லது ரிஷபராசி நேயர்களா இருந்தாங்களா அவங்களுக்கு இந்த வீடியோவை